இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பநாயக்கனூர் ஓலைப்பட்டி கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்களா, பண்ணையாடு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட்டி அமைச்சு பண்ணையாடுகளை எப்படி வளர்க்குறாங்க, வெள்ளாடு எப்படி வளர்க்குறாங்க, அதுக்கு எந்த விதமான உணவு முறைகளை கொடுக்குறாங்க, நோய்பட்ட காலத்தில் எந்த மாதிரியான மெடிசனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டோட உரிமையாளர் தொழிலை எத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ அது தாத்தா அப்பா காலத்திலேருந்து இந்த தொழில் நாங்கள் பாரம்பரியமாக பண்ணிகிட்ருக்கோம். விவசாயத்தோடு இந்த பட்டி போட்டு ஆடு வளர்க்கும் முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட எத்தனை ஆடுகளை நீங்கள் வளர்த்திட்ருக்கீங்க? இப்போ வந்து ஒரு 25 ஆடுகள் இருக்குது. 25 ஆடுகள். ஸோ இது எப்படி பராமரிக்கிறீங்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இதுக்கு வந்து நாங்கள் பெருசாக ஒன்றும் தீவன மேலாண்மை அது இதையெல்லாம் பண்ண மாட்டோம். குறைஞ்சது ஒரு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே விவசாய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இதை வெளியில் மலைப்பகுதி கரட்டு பகுதிக்கு கொண்டு போய் விட்டால் அது மேய்ஞ்சிக்கிட்டு வரும். இப்போ வந்து இந்த தாலியிலையெல்லாம் கழனி தண்ணி தேவையானதை இப்போ ஊற்றி வச்சுருவோம். இது போகிற வரைக்கும் சாப்பிட்ரும். திரும்பியும் நாம் சாயங்காலம் வரும்போது இதை சாப்பிட்டுக்கும். அது தவிர இந்த இலை தலை கொடிகள் இதுதான் மலைப்பகுதியிலிருந்து இதுக்கு தீவனம். இதைத்தான் நாங்கள் இதுக்குன்னு வேறு எதுவுமே ஸ்பெஷலாக தீவனமெல்லாம் பண்ணுறதில்ல. இதுக்கு வந்து நாங்கள் பெருசாக ஒன்றும் தீவன மேலாண்மை அது இதையெல்லாம் பண்ண மாட்டோம். குறைஞ்சது ஒரு 10 மணிக்கு மேலே 11 மணிக்கு மேலே விவசாய வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இதை வெளியில் மலைப்பகுதி கரட்டு பகுதிக்கு கொண்டு போய் விட்டால் அது மேய்ஞ்சிக்கிட்டு வரும். இப்போ வந்து இந்த தாலியிலையெல்லாம் கழனி தண்ணி தேவையானதை இப்போ ஊற்றி வச்சுருவோம். இது போகிற வரைக்கும் சாப்பிட்ரும். திரும்பியும் நாம் சாயங்காலம் வரும்போது இதை சாப்பிட்டுக்கும். அது தவிர இந்த இலை தலை கொடிகள் இதுதான் மலைப்பகுதியிலிருந்து இதுக்கு தீவனம். இதைத்தான் நாங்கள் இதுக்குன்னு வேறு எதுவுமே ஸ்பெஷலாக தீவனமெல்லாம் பண்ணுறதில்ல. இந்த ஆடு மறுக்கையாக இருக்கும்போது இந்த ஆட்டை வந்து 15 ஆடு 6000 90,000 ரூபா விலைக்கு இதை வாங்கணும். 15 ஆடும். அதிலிருந்து இப்போ 7 வருஷமாக இது எங்ககிட்ட இருக்குது. 7 வருஷமாக இப்போ குட்டி விற்றது போக இப்போ வந்து இதுக்கு வயசாக போகுது. அதனால் இப்போ இந்த மறுக்கிங்கிலியெல்லாம் நாங்கள் வளர்த்துக்கிட்டோம். இது குட்டி போட ஆரம்பிக்கும்போது இது வயசான ஆட்டை விற்றுற வேண்டியது தான். இதுதான் இது இப்படியே தான் இதை பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வரோம். ஒரு ஆட்டோட விலை இப்போ எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டு குட்டி அப்படின்னா என்ன ரேட்டு போனதுங்க? இப்போ ஒரு ஆட்டு குட்டி அதாவது பால் கொடுக்கும் குட்டி வந்து என்ன ரேட்டுக்கு ஃபஸ்ட்டு போனது, இப்போ எந்த ரேட்டில் இருந்து இருக்குங்க? பால் ஊட்டக்கூடிய குட்டி ஒரு ஆடு 2 குட்டி போட்டதுன்னா அதுக்கு பால் சரியாக போகும். அது தாய்ப்பால். அது 3 குட்டி ஒரு சில ஆடுங்க இதுலேயே 3 குட்டி போடுது. அதை கொண்டு போய் சந்தையில் விற்றோம்னா 1000 ரூபாய்க்கு விற்றுது. இப்போ வந்து இது இங்கே வந்து 2500 ரூபாய்க்கு ஒரு கிடா குட்டி போட்டதுன்னா இங்கே பட்டியிலே எடுத்துக்கிறாங்க வளர்ப்புக்கு. இப்போ வந்து
இது பெரிய ஆடெல்லாம் இப்போ என்ன ரேட்டு போகுதுங்க? ஃபஸ்ட்டு என்ன ரேட்டு போயிட்டு இருந்தது? இந்த கொரோனா பிரச்சனை இல்லாதப்ப என்ன ரேட்டு போயிட்டு இருந்தது? இப்போ கொரோனா ப்ராப்ளம் வந்த பிறகு இதோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா? என்ன ரேட்டுக்கு போகுதுங்க? அதிகமாக இருக்குது. ஒரு குட்டிக்கு 1000, 2000, ஆட்டுக்கு 3000, 4000 வரைக்கும் அதிகமாக போகுது. வந்து வெள்ளாடு என்னை சுற்றி இருக்கிறது அத்தனை ஆடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இது குட்டி ஆடு. நிறையா ஆடுகளை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆடுகளை வந்து இங்கே வளர்த்திட்டு இருக்காங்க. அதுவும் முழுக்க பட்டி அமைச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நம்ம நிறையா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். முன்னே வந்து இந்த ஆடுலாம் 12,000, 13,000 ரூபாய்க்கு போச்சு. இப்போ வந்து நல்ல தரமான இந்த மாதிரி ஆடுங்க 20,000 ரூபா, நல்ல கெடா குட்டி போட்ட 2 ஆடுங்கள்லேருந்து 25,000 ரூபா வரைக்கும் விற்கலாம் தனித்து விற்கும்போது. ராமணி பயிர் கொடி வகைகள், அந்த பொட்டு, கடலை கொடி, இது அதுக்கு பத்தாத போது நமக்கு தெரியுது இன்றைக்கி ஆட்டுக்கு வயிற்றுக்கு இல்லை, பத்தலை, தீவனம் பத்தலை அப்படிங்கும்போது அதை எடுத்து சாயங்கால டைமில் கொடுக்க வேண்டியிருக்கும். மழைக்காலங்கள்லேயும் இப்போ கோடை காலத்தில் தீவனம் பற்றாக்குறை ஏற்படும் போது அந்த மாதிரி செய்வோம். அவ்வளோதான். இதுக்கு நோய் அந்த மாதிரி ஏற்பட்டால் எந்த மாதிரி இது பண்ணுவீங்க? நோயின்னா இந்த கோமாரி படும்போது முன்னாடியே தடுப்பூசி போட்டுருவோம். 2 மாதத்துக்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மருந்து கொடுப்போம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 மாத குட்டியை நாங்கள் உங்கள்கிட்ட விலைக்கு வாங்குகிறோம். ஸோ அந்த குட்டி எத்தனை மாதத்தில் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும்? இப்போ 3 மாதத்தில் ஒரு குட்டி எங்ககிட்ட வந்து 4,000 ரூபா போட்டு வாங்குறீங்கன்னாக்கா, அந்தாண்ட ஒரு 6 மாதத்தில் குட்டி அந்தாண்ட ஒரு இப்போ 4,000க்கு வாங்குறீங்கனாக்கா 9 to 10,000க்கு வைக்கலாம்ண்ணா. அந்தாண்ட 6,000 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கணும். எத்தனை மாதத்துலைங்க? அந்தாண்ட 3 மாதத்தில் மொத்தம் 6 மாதம். எங்ககிட்ட 3 மாதம், அந்தாண்ட வாங்கி நீங்கள் 3 மாதம் மேய்ச்சி விற்றீங்களா, அந்தாண்ட 6,000 உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி பட்டி அமைச்சு பண்ண அமைக்கணும்னு நினைக்கிறீங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
பண்ணை வாங்கி இந்த மாதிரி பண்ணை வாங்கி மேய்க்கணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படலை வாங்கி ஒரு காட்டில் போட்டு நம்ம மேய்ச்சோம்னாக்கா இப்போ பண்ணை போடுறவங்களுக்கு வந்து எருவு கூட்டி அள்ளி அங்கே கொட்டி எடுத்துகிட்டு வரணும். அது வந்து வாடகை இதாகி ரொம்ப ரேட்டு அதிகமாக போகும். இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இடம் மாற்றிக்கிறோம் காட்டிலேயே. நம்மளுக்கு வந்து ஒரு டைம் பட்டி போட்டோம்னாக்கா 2 வருஷத்துக்கு திருப்பி அந்த காட்டுக்கு எருவு கொட்ட வேண்டியதில்லை. ஓ, இந்த எரு வந்து இதுக்கே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க, உரமாக பயன்படுத்திக்கிறீங்க. உரமாக பயனாகும்போது நம்மளுக்கு 2 வருஷம் வந்து இதுக்கு எருவு கொட்ட வேண்டியதில்லை. திருப்பி அடுத்த காட்டுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். பண்ணை வந்து அப்படி போட முடியாது. ஒரே இடத்துல இருந்தால் எடுத்து காட்டு நம்ம வண்டி வச்சு தான் மாற்றி ஆகணும். அது வந்து கொஞ்சம் சிரமம். இது வந்து மேய்க்கிறவங்களுக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஓகேண்ணா, நல்ல ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த பட்டி ஆடு அப்படின்னு நம்ம சொல்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம தேவைப்படுற இடத்துல நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்களில் நம்ம எந்த பகுதியில் வேணாலும் நம்ம இந்த மாதிரி பட்டி அமைச்சு ஆடுகளை, நல்ல ஒரு தரமான ஆடுகளை வளர்த்தலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷ். பாய்.